Hi sisters and brothers, welcome to Guru Krupa channel. Hope you all doing well. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு 1500 கொஷின் சீரீஸில் 6வது மார்க்கு குயிக்காக ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஹெசிடென்ட்டோட சினோனிம் ரிலக்டன்ட். சினோனிம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. புக் பேக்கில் இருக்கிற க்ளாசரியில் நல்லா பார்த்துக்கோங்க. இட்ஸ் ஆட் அலோன். இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பர்சோனிஃபிகேஷன். சரிங்களா? ராபர்ட் ஃப்ராஸ்டோட நேஷ்னாலிட்டி அமெரிக்கா. பொயம்ஸோட லைன்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கணும். ஐ எம் ஆஃபன் டெம்ப்டட் டு கோ டு த ஹவுஸ் பட் ஃபியர் டேக்ஸ் ஓவர் மீ. ரெஃபர்ஸ் டு மீ யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா நாதியா புஷ் தான் ரெஃபர் பண்ணுது. இட்ஸ் டு பி ரோப்டு டைடு அண்ட் புல்ட் அவுட், ஸ்னாப்ட் அவுட் ஆர் புல்ட் அவுட் என்டையர்லி. வாட் இஸ் இட் மென்ஷன்ட் ஹியர்? அந்த ஹிட்டை ட்ரீயை தான் மென்ஷன் பண்ணுது. ஃபைண்ட் இன்கரெக்ட் மேட்ச். இதில் ஹேங் ஆன் இருக்கிறது ஆன் அக்செப்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஹேங் ஆன் என்ன வரும்? டு கீப் சம்திங் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி, இதிலோ ஒன்றுத்தில் பிஸியாக இருக்கிற மாதிரின்னு மீனிங் வரும். அக்செப்டன்ஸ் எல்லாம் வராது. நெக்ஸ்ட் பாருங்கள். தெர் இஸ் ஏ டெம்பிள் ரைட் டேஷ் மை ஹவுஸ். ப்ரிப்போஷனல் ப்ரெஸ் என்ன பண்ணணும்? எது ஃபில் பண்ணணும்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஹவுஸ். She does exercise a lot recently. கரெக்ட் டென்ஸ் என்ன வரும்னா has been exercising. சரிங்களா? இது present perfect continuously வருது பாருங்கள். has been exercising. நெக்ஸ்ட்டு for the children that are wisest are the stick together kind. nationality of the author who wrote Apollon அமெரிக்கா. லைன்ஸ் கொடுத்துட்டு நேஷ்னாலிட்டி கேட்குறாங்க, இல்லைனா ஆத்தர் கேட்குறாங்க, இல்லை எந்த பொயம்னு கேட்பாங்க. ஒரே இதை வச்சு 3-4 விதமாக கேட்குறாங்க. வாட் இஸ் த ரைம் ஸ்கீம்? வைஸ், டைஸ், வேஸ், பிளேஸ், ஃபைண்ட், கைண்ட். அப்போது ஏஏபிபிசிசி ஒரே பேட்சாக இருக்குது இல்லையா? அப்போ ஏஏபிபிசிசி. ப்ரிபிக்ஸ் நேஷ்னலுக்கு என்ன ப்ரிபிக்ஸ்னால் ஆன்டி நேஷ்னல் தான் வரும். மேட்ச் த பொயட்டு. லைஃப் பொயம் எழுதினவங்க ஹென்ரி வேண்டெக். அது நேராகவே கொடுத்துருக்க பார்த்துக்கோங்க, அப்போ தான் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஐ எம் எவ்ரி உமன் ராக்கி நிறையானிஷ் இருக்குது. த சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸ் ருடியார்ட் கிப்ளிங் எழுதியிருக்காரு. ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் ஏ ஸ்னோவி ஈவினிங் ராபர்ட் ஃப்ராஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்கள். கன்வெர்ட் ஆக்டிவ் டு பாசிவைஸ். சம்படி ஹேஸ் டேக்கன் அவே மை புக். இதுக்கு கரெக்டானது மை புக் ஹேஸ் பீன் டேக்கன் அவே. இதுதான் கரெக்டான ஒரு ஆன்சர். ஹவு டிட் ஐ கெட் ஸோ லக்கி? இங்கே ஐயா யாரை ரெஃபர் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. எ சைல்டு தான் ரெஃபர் பண்ணுது. இட்ஸ் நாட் அன் இன்ஸ்டான்டனியஸ் திங் born of despair with a sudden spring. இங்கே இட்டை யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா கரேஜ் தான் சொல்கிறாங்க. அண்ட் ஆல் ஐ வில் ஆஸ்க் இஸ் a tall ship and a star to steer here by. இங்கே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்னா அல்யூஷன்னா ஏதாவது ஒரு செமினாரில் ஒரு கோட்ஸோ இல்லை ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸோ இந்த பற்றி குறிப்பிடுறாங்க இல்லையா? அது அல்யூஷன் கீழே வரும். பைபிளிக்கல் அல்யூஷன்ஸு, ஜாகிரபிக்கல் அல்யூஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். அது பார்த்துக்கோங்க. And all I ask is a merry yawn from a laughing fellow rover. I refers. இங்கே ஐ யாரை ரெஃபர் பண்ணுது? ஜான் மர்சிஃபீல்டு தான் ரெஃபர் பண்ணுது. நிறைய போயம்ஸில் அப்ராப்ரியேஷன்ஸ் கொஷின்ஸ் வருது இல்லையா? அதில் நிறைய கொஷின்ஸ் வருது. ஓவர் தி எல்லோ பெபிள்ஸ் டான்ஸிங். இங்கே இமேஜரி. எல்லோ பெபிள் டான்ஸிங்ன்றது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வருதுன்னா இமேஜினரி. சீமிங் ஸ்டில் எட் ஸ்டில் இன் மோஷன். பிக் அவுட் அலிட்ரேஷன் வேர்ட். இங்கே சீமிங் ஸ்டில்ன்றது தான் அலிட்ரேஷன் வேர்ட் கீழே வருது. தே மே சவுண்ட் யுவர் ப்ரைஸ் அண்ட் கால் யூ கிரேட். லைன்ஸ் ஃப்ரம் எந்த போயம்னா டீம் ஒர்க் போயமில் வருது. ஃபைண்ட் ரைமிங் வேர்ட்ஸ். விச்சஸ், டிச்சஸ். இதுதானே லாஸ்ட்டில் இருக்குது. அப்போது விச்சஸ், டிச்சஸ் தான் ரைமிங் வேர்ட்ஸு. ஹூ ரோட் கிட்னாப்டு? ஆத்தரோட அதர் ஒர்க்ஸு. சரிங்களா? ஆர்எல் ஸ்டீவன்சனோட அதர் ஒர்க்கு தான் கிட்னாப்டுன்ற ஒர்க்கு. ஆத்தர்ஸ் இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம், பிளேலிஸ்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேர்ட் ரீப்ளேஸ் ரேம்பேஜிங் வித். ரேம்பேஜிங்னு என்ன மீனிங்னா ஸ்பீடிங். அந்த ஸ்பீடாக போகிறதுக்காக தான் ரேம்பேஜிங்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்பீடிங் கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம். பிரைட் யூ ஸ்பார்க்கல் ஆன் யுவர் வே. இங்கே யூ ரெஃபர்ஸ் டு த ரிவர். கேரலின் அன்பவுல்ஸ் எழுதுனாங்க இல்லையா? த ரிவர். அவர் டீம் வில் வின் த மேட்ச். இது கொஷன் டேங் வில் பாசிட்டிவ் இருக்கிறதுனால நெகட்டிவ். அப்போ வில் நாட், ஓன்ட் இட்டுன்னு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் பாருங்கள். டியூ டு கிராவிட்டி தி எர்த்து குட் ஹோல்ட் எவ்ரி திங். டியூ டு கிராவிட்டின்றது ஏ
SVO சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட்டில் வந்து டியூ டு கிராவிட்டின்றது வந்து ஏவா வருது. அட்ஜெக்டிவ் இல்லைன்னா அட்வர்பு இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. லெட்ஸ் கோ ஃபார் ஏ வாக். ஷால்வி லெட்ஸ்ன்னு வந்தாலே ஷால்வின்னு தான் வரும். சரிங்களா? பை மீ ஏ ப்ரெசன்ட் டேஷ் மை பர்த்டே. ப்ரிப்போசிஷன் என்ன? பை மீ ஏ ப்ரெசன்ட் ஆன் மை பர்த்டே. BUI பை மீ ஏ ப்ரெசன்ட் ஆன் மை பர்த்டே. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதிருக்க, சாரி. நெக்ஸ்ட்டு 29. வாட் டு யூ டூ டேஷ் வீக்கெண்ட்ஸ். இங்கே ப்ரிப்போசிஷன் என்ன வரணும்? டூரிங் வீக்கெண்ட்ஸ்ன்னு வரணும். விஷால் ட்ரூ டேஷ் ஒண்டர்ஃபுல் பிக்சர் ஆன் த போர்ட் எஸ்டர்டே. ஆர்டிக்கல் என்ன ஃபில் பண்ணணும்? எ ஒண்டர்ஃபுல் பிக்சர்னு வரணும். சுரேஷ் வாஸ் ஆஸ்ட்ரோனைஸ்டு டு சி டேஷ் ஹியூஜ் ஸ்டாச்சு. ஆர்டிக்கல் என்ன? த ஹியூஜ் ஸ்டாச்சு. டாலி அண்ட் ஹர் மதர் ஆர் சிட்டிங் டேஷ் ஈச் அதர் நெக்ஸ்ட் டு ஈச் அதர். பக்கத்தில். ஒன் டேஷ் த 4 students wrote answers correctly. ஒன் ஆஃப் த 4 students. ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஈஸி தான். நெக்ஸ்ட் சம் கிரிக்கெட் ஹாவ் 4 legs அண்ட் சம் ஹாவ் 2. சம் ஹாவ் 2 ரெஃபர்ஸ் டு அப்படின்னா என்னென்னா இந்த ஹியூமன்ஸை தான் அப்படி சொல்கிறாங்க அந்த போயமில். ஹூ ரோட் ஈவினிங் அதர் ஒர்க் பாருங்கள், கிவ் பட்டேலோடது. அதர் ஒர்க்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அதில் தான் நம்ம வந்து குழம்பி போவோம். வில் யூ வாக் இன் டு மை பார்லர். மை பார்லர் ரெஃபர்ஸ் டு என்னென்னா ஸ்பைடரோடது. சரிங்களா? ஆன் யூ ரஷ் த்ரோ ரஃப் அண்ட் ஸ்மூத். ரஃப்பு ஸ்மூத்துன்னு வந்தாலே ஆன்டிதீசிஸ். ரைமிங் ஸ்கீம் பாருங்கள். நோ, தோ, ஹியர், சாரி நெக்ஸ்ட்டு நோ, தோ, ஹியர், ஸ்னோ. இங்கே வந்து ஏஏபிஏன்னு வருது. ரைமிங் ஸ்கீம் வந்து ஏஏபிஏ. அண்ட் குவைட் ஸ்லீப் அண்ட் எ ஸ்வீட் ட்ரீம் வென் த லாங் ட்ரிக்ஸ் ஓவர். இதோட இது என்னென்னா மெட்டாஃபார். ஃபிகர் ஸ்பீச் என்னென்னா மெட்டாஃபார். ஸ்வீட் ட்ரீம். ஹூஸ் பென் நேம்? ஜார்ஜ் எலியட். மேரி அண்ட் ஈவன்ஸோட பென் நேம் தான். ஆத்தர்ஸோட அதர் நேம்ஸ் கூட நம்ம போட்டிருப்போம், நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆத்தர்ஸோடது. நெக்ஸ்ட் மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் க்யூர் டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர். ஹூ இஸ் ஸ்பீக்கர்? ராபர்ட் ஃப்ராஸ்ட் தான் வந்து ஸ்பீக்கர். ஃபைண்ட் இன்கரெக்ட் இடியம் மேட்ச். ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன்னு இருக்குது இல்லையா? ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூணுனா வெரி ரேராக ஹேப்பன் ஆகுறதா. அப்போ மூவிங் வெரி ஸ்லோலின்றது வந்து தப்பு. வெரி ரேர்ன்றது தான் வந்து ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூனுக்கான கரெக்டான இது. அவுட் ஆஃப் த ப்ளூனா ரேண்டம்லி, சர்ப்ரைசிங்லி, கிரே ஏரியா, அன்கிளியர், அன்டிஃபைன்ட் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃப்ரேல்னா ஆன்டனிம் என்னென்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃப்ரேல்னா வீக் இல்லையா? அப்போது அதுக்கு ஆப்போசிட் வந்து ஸ்ட்ராங். ஹேண்டுனா அதோட சப்பிக்ஸ் என்ன வரும்? ஹேண்ட்ஃபுல். நெக்ஸ்ட்டு டு ஐடல் சில்லி ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ் ஐ ப்ரே யூ நெவர் கிவ் ஹெட். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னது? கான்சனன்ஸ். சில்லி, ஃப்ளாட்டரிங், ஐடல் இதெல்லாமே கான்சனன்ஸ் சவுண்டில் வரும். கன்வெர்ட் இன்டு பேசிவ் வாய்ஸ். ஹர் சைலன்ஸ் வரிஸ் மீ. ஐ டேஷ் ஹர் சைலன்ஸ். ஐ ஆம் வரிட் பை ஹர் சைலன்ஸ். சரிங்களா? இந்த dim past are not holding back in fear. Who wrote these lines? ஹென்ரி வேன் டைக் தான் இந்த லைன்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க. The astronauts managed dash complete their training in record time. இங்கே வந்து ஜெரண்ட் இல்லைன்னா இன்ஃபினிட்டி ஏதாச்சும் ஒன்று ஃபில் பண்ணணும். அப்போ ஆஸ்ட்ரோனாட் மேனேஜ்டு டு கம்ப்ளீட் தேர் ட்ரைனிங். டு கம்ப்ளீட்னு வந்தாலே அது வந்து இன்ஃபினிட்டியில் தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள். ஏ ஃப்ளவரி பேண்ட் டு பைண்ட் அஸ் டு த எர்த். ஃபைண்ட் ஆத்தரோட நேஷ்னாலிட்டி. பிரிட்டிஷ். லைன் கொடுத்துட்டு ஆத்தர் பற்றி கேட்குறாங்க பாருங்கள், எந்த நேஷ்னாலிட்டின்ட்டு. ஃபைண்ட் த அண்டர்லைன் நான் ஃபைனைட் வேர்ட்ஸ் வந்து ட்ரிவன் அவுட் ஆஃப் த கிங்டம். த கிங் ஹெட் ஹிம்செல்ஃப் இன் எ ஃபாரஸ்ட். ட்ரிவன் அன்றது வந்து ஒரு பார்ட்டிசிபிள். அண்டர்லைன் வேர்டு வந்து என்ன இதுவாக வருதுன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன். ஹீ இஸ் அ ப்ரொஃபஸர் வித் எ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். SVCA. எ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து அட்வர்பில் வருது. ப்ரொஃபஸர் அன்றது வந்து காம்ப்ளிமெண்ட்டில் வருது. சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ். ஹிஸ் ஃபாதர் கேவ் ஹிம் ஹிஸ் ஸ்கூல் பேக். அது வந்து SVIODO. சரிங்களா? ஹோமோபன்ஸ். டியூ டு திஸ் dash handwriting eligible handwriting. He is not eligible for the post. ஹோமோபோன்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? டாட்டர் இன்லாவோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து டாட்டர்ஸ், எஸ் வரணும். பிக் காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் அந்த பாக்ஸை வச்சு ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். தேர் வாஸ் எ ஹெவி ரெயின் அண்டுன்னு வருது இல்லையா? அண்டு இதுதான் நம்ம அண்டு பட் இந்த மாதிரி வந்துச்சுன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஃபைண்ட் பாசிட்டிவ் டிகிரினா மேங்கோ இஸ் ஸ்வீட்டஸ்ட் டு டேஸ்ட். பிக் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இது கூட இப் கிளாஸில் வருது பாருங்கள். இப் கிளாஸ் எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸ். இஃப் வி டு நாட் வின் வி ஷால் டை.
ஷாலோ இஃப் இந்த மாதிரி வந்து இஃப் கிளாஸில் ஒரு 3 கண்டிஷன் 4 கண்டிஷன் இருக்கும், அது வச்சு நம்ம போட்டுடலாம். ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ப்ரிமிசஸ் வந்து ப்ரிமிசஸ் சேம். பிக் சிம்பிள் சென்டென்ஸ். ராமு இஸ் டூ பூர் டு பை எ பைசிக்கல். இதுதான் வந்து சிம்பிள் சென்டென்ஸ். ட்ராவலாக் இஸ் பிளெண்டட் வேர்ட் ஆஃப் ட்ராவல் ப்ளஸ் கேட்டலாக். ஃபைண்ட் ஆட் ஒன் அவுட்னா டெலிஷியஸ், எக்ஸ்பென்சிவ், ஜூப்ளியன்ட்லி. இது வந்து அட்வர்பாக இருக்குது, இது ரெண்டுமே வந்து அப்ஜெக்டிவாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆட் ஒன் அவுட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு எரர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இல்லைனா வந்து அட்ஜெக்டிவ் வெர்பு நவுனு இந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க. சென்டென்ஸ் டஸ் நாட் கண்டெயின் அட்ஜெக்டிவ். ஃபைண்ட். ஹீ ரைசஸ் எர்லி. இதில் வந்து அட்ஜெக்டிவ் இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அன் எரர். சங்கீதா ஹாஸ் லெஃப்ட் ஆர் மும்பை லாஸ்ட் நைட். ஹேஸ் லெஃப்ட்ன்ற பிளேஸில் தான் எரர் இருக்குது. லாஸ்ட் நைட்டே அண்ணா அங்கே வந்து ஹேட் லெஃப்ட்னு தானே வரணும், அதனால ஹேஸ் லெஃப்ட்ன்றது தான் எரரு. செலக்ட் கரெக்ட் சென்டென்ஸ். வி ஒன் த ஃபுட்பால் மேட்ச் பை 3 goals. பை 3 goals தான் வரும். ஆணு இந்த மாதிரி அண்டரு இந்த மாதிரிலாம் வராது. ஃபைண்ட் நவுன் ப்ளஸ் ஜெரண்ட் காம்பினேஷன் வந்து கேட் ப்ளஸ் வாக்கிங். இதுதான் வந்து நவுன் ப்ளஸ் வெர்பில் ஜெரண்டில் இருக்குது. விச் இஸ் நாட் ஏ காம்பவுண்ட் வேர்டு. 5 year oldன்றது வந்து இது வந்து காம்பவுண்ட் வேர்டு இல்லை. காம்பவுண்ட் வேர்டுனா நம்மளுக்கு என்னது, ஒரு நவுன் ப்ளஸ் ஜெரண்டோ நவுன் ப்ளஸ் வெர்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்பினேஷனில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனே இல்லை. அப்போ வந்து நாட் எ காம்பவுண்ட் வேர்ட். ஐடென்டிஃபை காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் இங்கே வந்து நம்மளுக்கு 8 தான் ஷார்ட்கட்டு. ராகவ் வாஸ் ஓல்டு எட் ஹீ வாக்டு ஃபாஸ்ட். அப்போ இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஐடென்டிஃபை சென்டென்ஸ் as soon as. இங்கே வந்து பாருங்கள், as soon asன்றதே வந்து காம்ப்ளெக்ஸில் தான் வரும். சரிங்களா? அப்படி தெரியலன்னா உங்களுக்கு டெஃபினேஷன் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நான் வச்சுருக்க ஷார்ட்கட்ஸ் தான், அந்த டேபிளில் போடுறோம் இல்லையா அது. ஃபைண்ட் ஆட் ஒன் அவுட். லெட்ஜ், ஹெரிங், கேக்கல், மார்னிங். இதுவும் அப்படித்தான். வெர்பு நவுனு அட்ஜெக்ட் இந்த மாதிரி வச்சு தான் எடுத்திருப்பாங்க. இங்கே பாருங்கள், மார்னிங்ன்றது வந்து தனியாக நிற்கிது. புக் பேக்கில் க்ளாசரிலேயே ப்ராக்கெட்டில் சின்னதாக கொடுத்துருப்பாங்க, எந்த வேர்டு நவுனும் எந்த வேர்டு வந்து வெர்பு அந்த மாதிரி. அது நம்ம ஃப்ரீயாக இருந்தால் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் எழுதி வச்சுருக்கேன். ஃபைண்ட் ஆட் ஒன் அவுட். டார்மெண்டிங், டிப்ரை, ரிப்பெண்ட் இது எல்லாமே வந்து வெர்பு கீழே வரும். ஆனால் ட்ரெட்ஃபுல்ன்றது மட்டும் அட்ஜெக்டிவில் வரும். இந்த மாதிரி தான் ஃபைண்ட் ஆட் ஒன் அவுட் வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும். ஹூ ஸ்டேட்டட் தி லெகசி யூ லிவ் இஸ் த ஒன் யூ லிவ் இஸ் டைட்டில் ஆஃப் பர்டிகுலர் எபிசோட் ஆஃப் அன் அபவுட் ஹூம். அப்ரஹாம் லிங்கன் பற்றி தான் இது வந்து சொல்லுது. த ஸ்டாச்சு ஆஃப் யங் ஹெலன் லேர்னிங் த மிஸ்ட்ரி ஆஃப் லாங்குவேஜஸ் அட் த வாட்டர் பம்ப் அன்வைல்ட் இன் அலபாமா 2009. அங்கே தான் வந்து அந்த ஸ்டாச்சு வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க 2009. ராணி லக்ஷ்மி பாய் ஜாயின்ட் சிப்பாய் மியூட்டினி இந்த இயர் எப்போ 1858 தான் அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ராணி லக்ஷ்மி பாய் பார்ன் இன் பெனாரஸ், காசி இல்லையா, பெனாரஸ் தான் இப்போ இருக்கிற காசி. ஹூ வாரணாசினாலும் பெனாரஸ்னாலும் காசினாலும் எல்லாம் ஒன்று தான். ஹூ சஜஸ்டட் தட் ஹெலன்ஸ் பேரண்ட்ஸ் ரைட் லெட்டர் டு பெர்கின் ஸ்கூல். யார் சொல்லியிருப்பாங்கன்னா அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தான் சொல்லியிருப்பாங்க. சலீம் அலி அவார்டட் பத்மபூஷன் இன் 1958 தான் சலீம் அலிக்கு வந்து பத்மபூஷன் கொடுத்துருப்பாங்க. சலீம் அலிஸ் ஆட்டோபயோகிராஃபி எது? த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ. இதுதான் அவரோட ஆட்டோபயோகிராஃபி. இதுவும் அவர் தான் எழுதியிருப்பாங்க. ஃபால் ஆஃப் பேர்டுன்றது, ஃபால் ஆஃப் த ஸ்பேரோன்றது அவரோட ஆட்டோபயோகிராஃபி. That's one small step for a man, one giant leap for mankind. Who said? நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் வந்து giant leap பண்ணுறாங்க. இது வந்து கோட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபுல் கோட்டு நம்மளுக்கு தெரியலன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு வேர்டு வச்சு கூட நம்ம வந்து இந்த கோட்டு யூஸ் சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம். ஹூஸ் மோட்டோ ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொன்னது வந்து யார்? கல்பனா சாவ்லா. மோட்டோ யார் இந்த மாதிரி மோட்டோலாம் நம்மளுக்கு சொன்னதுன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேதாஜி பார்ன் இன் டேஷ் இன் ஒரிசா, கட்டக். ஒடிசாவில் எங்கே வந்து அவர் பிறந்திருக்காரு? கட்டக்ன்ற பிளேஸில் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. த வைஃப் இஸ் நாட் த ஹஸ்பண்ட் ஸ்லேவ் பட் ஹிஸ் கம்பேனியன் எக்ஸெட்ரா. ஹூ செட் திஸ்? காந்தி தான் சொல்லியிருக்காங்க. அப்புறமா ஒரு பேசேஜ் வரும், அதுலேருந்து கொஷின்ஸ் வரும் இல்லையா, காம்ப்ரஹென்ஷன் கொஷின்ஸு, அதுதான் இது. ஐபிஎல் இஸ் கன்சிடர்ட் ஹூஸ் பிரெயின் சைல்டு? லலித் மோடியோட பிரெயின் சைல்டா ஐபிஎல்ன்றது, இந்தியன் ப்ரீமியர் லீக். ஹவு மெனி சீசன்ஸ் பிளேட் ஆஃப் ஐபிஎல் டில் 2018 வரைக்குமே 11 செஷன்ஸ் ஆகிருக்குது. ஆண்டனிம் ஆஃப் ப்ரொஃபஷனல்னா அமேச்சர். இன் டேஷ் இயர் ஐபிஎல் பிகம்ஸ் அ லைவ் ப்ராட்காஸ்ட் இன் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் எப்போ விட்டாங்க? 2010 தான் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அக்கார்டிங் டு டஃப் அண்ட் பெல்ப்ஸ், த பிராண்ட் வேல்யூ ஆஃப் ஐபிஎல் இன் 2018 வாஸ் $6.3 billion. Who is considered architect of modern Indian nation is Nehru, Jawaharlal Nehru. Sachin favorite player யார்? சுனில் கவாஸ்கர்.
ஐசக் மேட் ஏ கிளாக் பை த ட்ராப்பிங் ஆஃப் வாட்டர். அந்த வாட்டர் ஊற்றி தான் வந்து கிளாக் வந்து ரன் பண்ண வச்சுருப்பார் இல்லையா. நெக்ஸ்ட்டு த பியூட்டி ஆஃப் பெங்கால் அண்ட் கேஞ்சஸ் சர்வ்ட் அஸ் டேஷ் அண்ட் டேஷ் டு த ஆத்தர். ஃபுட் அண்ட் ட்ரிங்க் இதுதான் ஆத்தருக்கு அந்த மாதிரி அது சர்வ் பண்ணியிருக்குது. பியூட்டி ஆஃப் த பெங்கால் வந்து ஹூ இஸ் ஆத்தர் லிட்டில் சைக்ளோன். ஹூ இஸ் த ஆத்தர் லிட்டில் சைக்ளோன் எழுதுனது யார்? த ஸ்டோரி ஆஃப் கிரிஸ்லி கவ் வந்து வில்லியம் டெம்பிள் ஹார்னடே. ஃபைனலி அண்ட் போலீஸ் செட் டு டாம் தட் ஹீ டேஷ் நீட் நாட் டேக் எனி மோர் மெடிஷன் சொல்லிட்டாங்க லாஸ்ட்டாக. ஹோம்ஸ் ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஆன் இ கேஸ் டவுன் அட் ராத்தர்ஹித்தே. அங்கே தான் வந்து கேஸ் வந்து டீல் பண்ணிட்டு இருந்திருப்பார். ஹூ ஹேஸ் நாலேஜ் ஆஃப் ஈஸ்டர்ன் டிசீஸோட நாலேஜ் யார் இருக்குதுன்னா கல்வர்டன் ஸ்மித்துக்கு தான் இருக்கும். மேரி மாப்ஸ் டாஜி வாஸ் அண்ட் டேஷ் ஆத்தர் அண்ட் எடிட்டர். அமெரிக்கன் சில்ட்ரன் ஆத்தர் அண்ட் எடிட்டர் யார்? மேரி மாப்ஸ் டாட்ஜி. நெக்ஸ்ட்டு விவா லா ஃப்ரான்ஸ் பிகம் எமோஷனல் எவிடன்ஸ் ஆஃப் எம் ஹேமில்ஸ் சேட்னஸ் அண்ட் பேட்ரியாட்டிசம். அந்த விவா லா ஃப்ரான்ஸ் அதோட எமோஷ்னல் இது வந்து என்னவா இருக்குதுன்னா சேட்னஸ் அண்ட் பேட்ரியாட்டிசம் பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட்டு த மாரல் ஆஃப் த நோஸ் ஜுவல் இஸ் டோன்ட் பி க்ரீடி. சரிங்களா, அந்த நோஸ் ஜுவல் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ராமையாவோட ஒய்ஃபு, அதுதான் வந்து த மாரல் ஆஃப் த நோஸ் ஜுவல் வந்து டோன்ட் பி க்ரீடி. டேஷ் வாஸ் அ சீப் ஆஃப் ஆல் ஸ்பிரிட்ஸ். எல்லா ஸ்பிரிட்ஸுக்கும் சீப்பாக இருந்தால் வந்து ஏரியல். ரஸ்கின் பாண்ட் இஸ் ஃபேவரட் ரைட்டர் ஆஃப் டேஷ் சில்ட்ரன் இந்தியன் சில்ட்ரன். சார் சிவி ராமன் காட் நோபல் ப்ரைஸ் இன் எப்போ? 1930. சரிங்களா, கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி எல்லாம் கொஷின்ஸ் வருதுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you again.